டாப் கோச்சர்ஸ் மேக்ஸிமம் கன்வர்ஷன் எடுக்கிறதுக்கு அவங்க லீடை 3 டைப்பா வந்து செக்மெண்ட் பண்றாங்க. அது எதுனா கோல்ட், வார்ம் அண்ட் ஹார்ட். இந்த கோல்ட் லீட்ஸ்ல நீங்க யாரெல்லாம் செக்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களை பத்தியும் உங்க பிசினஸ் பத்தி தெரியாதவங்க, அதுக்கப்புறம் உங்க வெபினாரை மிஸ் பண்ணவங்க, அதுக்கப்புறம் உங்க வெபினாருக்கு வந்துட்டு சீக்கிரமாவே வெளியில போனவங்க, இவங்க எல்லாரையுமே நீங்க கோல்டு லீட்ல செக்மெண்ட் பண்ணலாம். வார்ம் லீடுன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்க வெபினாரை வந்து அட்டென்ட் பண்ணவங்க, அதுக்கப்புறம் நீங்க அனுப்புற ஏதாவது ஒரு இமெயில்ஸை வந்துட்டு ஓபன் பண்ணி பாக்குறவங்க, நீங்க ஷேர் பண்ற போஸ்ட், ஆட்ஸ், லிங்க்ஸ் இதுல ஏதாவது வந்து கிளிக் பண்ணி பாக்குறவங்க, இவங்க எல்லாரும் தான் உங்களோட வார்ம் லீட்ஸ். வார்ம் லீட்ஸா நீங்க வந்துட்டு இவங்களை செக்மெண்ட் பண்ணிக்கணும். அதுவே ஹாட் லீடுன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வெபினாரை அட்டென்ட் பண்ணி கடைசி வரைக்கும் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் நீங்க அனுப்புற மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இமெயில்ஸை ஓபன் பண்ணி பாக்குறவங்க, நீங்க ஷேர் பண்ற போஸ்ட், ஆட்ஸ், லிங்க்ஸ் மேக்ஸிமம் கிளிக் பண்ணி பாக்குறவங்க, இவங்க தான் உங்களோட ஹாட் லீட்ஸ். இந்த லீட்ஸை நீங்க இப்படி 3 டைப்ஸா செக்மெண்ட் பண்றது மூலமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், யாருக்கு என்ன மாதிரி கான்டென்ட் அனுப்பணும் அப்படிங்கிறது. ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க கோல்டு லீட்ஸுக்கு என்ன மாதிரி கான்டென்ட் ஷேர் பண்ணணும் அப்படின்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கிற கான்டென்ட் ஷேர் பண்ணணும். அதுவே வார்ம் லீடுக்கு வந்துட்டு நீங்க இன்ஸ்பயர் பண்ற மாதிரி இருக்கிற உங்க டெஸ்டிமோனியல்ஸ் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணணும். இதுவே ஹாட் லீடுக்கு வந்துட்டு ஆஃபர்ஸ், டிஸ்கவுண்ட் இந்த மாதிரி கான்டென்ட் வந்து நீங்க உங்களுக்கு ஷேர் பண்ணணும். இப்படி நீங்க ஷேர் பண்றது மூலமா உங்களோட கன்வர்ஷன்ஸை நீங்க மேக்ஸிமைஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. யூடியூபா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.